செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். இனிமே அந்த தேர்தல் கூட்டணி என்பது வருங்காலத்திலேயே இல்லைன்றதை தெளிவாக பொதுச்செயலாளர் பொறுத்தவரை சொல்லிட்டாரு. அதனால நேற்று இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லைன்றத சட்டமன்ற தேர்தல் உட்பட தான். இல்லைங்க, இப்போ பேட்டி நான் கூட பார்த்தேன். நான் பொதுவாகவே ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவங்கள ஜெயிச்சிடலாம், அவங்களோட கூட்டு வச்சா இவங்கள ஜெயிச்சிடலான்றது. வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் அவர் பார்ட்டி? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆர் வி ப்ரொசீடிங் இன் த ஸ்ட்ரெயிட் லைன்? எஸ், வி ஆர் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன், இல்லையா? அந்த மாதிரி தான் எங்களுடைய நிலை. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்றா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டோம். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். அதனால் அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு இல்லை, அது இல்லை அதுதான் அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி இருந்தால் அப்படி இருக்கா, அப்படி இருந்தால் இருக்குங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலாக இருக்கலாம். எனவே அந்த அனுமானத்திற்கு சொல்லப்பட்ட பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. வாட் இஸ் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் சொன்னேன். அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் இஸ் கிளியர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக தான் சொல்கிறேன். நீங்கள் அதுதான் கேட்கணும். அப்படின்னா உங்கள் பார்ட்டி ஸ்டாண்ட் நாங்கள் எதிர்காலத்தில் அது மாதிரி இல்லவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா இலையும் தண்ணீரை ஒட்டுமா? எங்கேயாவது இலையும் தண்ணீரை ஒட்டுமா? அந்த மாதிரி தான் இனிமேல் வந்து இலையும் தண்ணீர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்பி வேலுமணி கூறிய கருத்து அதிமுக கருத்து அல்ல என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. பாஜக கூட்டணி தொடர்பாக எஸ்பி வேலுமணி பேசியது அதிமுக கருத்து அல்ல என ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக்கிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக என இரு அணிகளாக பிரிந்து போட்டியிட்டார்கள். குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த இந்த இரண்டு அணிகளானது தற்போது தனித்தனியாக இரண்டு அணிகளாக பிரிந்து தேர்தலை சந்தித்தார்கள். எனவே பல இடங்களில் இந்த இரண்டு கட்சிகளும் வாக்கு வாங்கிய வித்தியாசத்தை விட திமுக வாக்கு வாங்கியது குறைவுதான். குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக என இரண்டு வேட்பாளரும் வாங்கிய வாக்கு எண்ணிக்கையை விட திமுக வாங்கியது குறைவுதான். எனவே அதன் அடிப்படையில் பல தொகுதிகளில் திமுகவினுடைய வெற்றியை இந்த இருவரும் பிரிந்து நின்றதுதான் வெற்றியை உறுதி செய்தது என்றும் பல்வேறு பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கும் சூழலில் இது தொடர்பாக எஸ்பி வேலுமணி ஒரு கருத்தை கொண்டு தெரிவித்திருந்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்திருக்கும் பட்சத்தில் 36 தொகுதிகள் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று நேற்றைய தினம் கோயம்புத்தூரில் நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக பின்னர் பேசிய அண்ணாமலை ஒருபோதும் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேரமாட்டோம் என்றும் பேசியிருந்தார். தொடர்ச்சியாக இது தொடர்பாக நேற்று மாலை பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த கருத்தில் நான் உடன்படுகிறேன் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்கள் கூறிய அந்த கருத்து தனக்கு நான் உடன்படுகிறேன் என்றும் தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக தற்போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்பொழுது இது எஸ்பி வேலுமணியுடைய தனிப்பட்ட கருத்து என்றும் இந்த கருத்திற்கும் கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, குறிப்பாக அனுமானத்தின் அடிப்படையிலே இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசிய இந்த கருத்தானது அவருடைய தனிப்பட்ட விதத்தில் அனுமானத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் இலையும் தண்ணீரும் ஒருபோதும் ஒன்று சேராதது போல் நாங்கள் எப்போதும் பாஜகவுடன் சேர மாட்டோம் என்று எங்களுடைய பொதுச் செயலர் எப்போதும் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே நாங்கள் வருகின்ற 2026ஆம் தேர்தலில் கூட தனித்துதான் போட்டியிடுவோம், பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றும் தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே இது தொடர்பாக இந்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் போல் தற்போது ஜெயக்குமார் அவர்களின் கருத்தானது தொடர்ச்சியாக எஸ்பி வேலுமணி அவர்களின் கருத்து அவர் அனுமானத்தின் அடிப்படையில் அதை பேசியிருக்கிறார். அது கட்சியுடைய கருத்து கிடையாது. மேலும் ஏற்கனவே எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது தண்ணீரும் விலையும் சேராதது போல் எங்களுக்கு பாஜக கூட்டணி இப்போதும் எப்போதும் இல்லை என்று கூறியிருப்பதையும் மேலும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஜெயக்குமார் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். பாஜக கூட்டணி தொடர்பாக எஸ்பி வேலுமணி பேசியது அதிமுக கருத்து அல்ல என ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில்
தெரிவித்த அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். ஒரு தேர்தலுக்காக கூட்டணி வச்சோம். இனிமேல் அந்த தேர்தல் கூட்டணி என்பது வருங்காலத்திலேயே இல்லைன்றதை தெளிவாக பொதுச்செயலாளர் பொறுத்தவரை சொல்லிட்டாரு. அதனால நேற்றம் இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லைன்றத சட்டமன்ற தேர்தல் உட்பட தான். 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கலாம்னு வேலுமணி சொல்றாரு. பொதுச் செயலாளர் ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, முன்னாள் மூத்த அமைச்சர் ஒரு கருத்து சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லைங்க, இப்போ பேட்டி நான் கூட பார்த்தேன். நான் பொதுவாகவே ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவ்வளோ ஜெயிச்சிடலாம், அவங்களோட இவங்க கூட்டு வச்சா இவங்கள ஜெயிச்சிடலான்றது. வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் அவர் பார்ட்டி? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆர் வி ப்ரொசீடிங் இன் த ஸ்ட்ரெயிட் லைன்? எஸ், வி ஆர் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன், இல்லையா? அந்த மாதிரி தான் எங்களுடைய நிலை. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்றா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டோம். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். அதனால் அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு இல்லை, அது இல்லை அதுதான் அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி இருந்தால் அப்படி இருக்கா அப்படி இருந்தால் இருக்குங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலாக இருக்கலாம். எனவே அந்த அனுமானத்திற்கு சொல்லப்பட்ட பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. வாட் இஸ் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் சொன்னேன். அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் இஸ் கிளியர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக தான் சொல்கிறேன். நீங்கள் அதுதான் கேட்கணும். அப்போனா உங்கள் பார்ட்டி ஸ்டாண்டாங்க எதிர்காலத்தில் அது மாதிரி இல்லவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா இலையும் தண்ணீரை ஒட்டுமா? எங்கேயாவது இலையும் தண்ணீரை ஒட்டுமா? அந்த மாதிரி தான் இனிமே வந்து இலையும் தண்ணீரும். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே GBRின் TMT கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.